श्रीमन्नूतनरङ्गनारित्राडब्दात्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणारित्रार्थसम्प्राप्ततुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्तरसुधालक्ष्यात्मयोगाङ्क्षितं श्रीमन्नूतनवागदीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयासपरसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यं भजामः स्वात्मसम्पदम् श्रीमते श्रीलक्ष्मी हयग्रीव दिव्य पादुका सेवक श्रीमदभिनव वागीश ब्रह्मतंत्र स्वतंत्र परकाल महादेशिकाय नमः। यस्य वाक्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। ஆஸ்திக அன்பர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய சுப்பிரபாதங்கள். சுதர்சனாஷ்டகத்தில் இன்றைக்கி நாம் பலஸ்ருதியினுடைய அர்த்தத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். த்விசதுஷ்கமிதம் பிரபூதசாரம் பட்டத்தாம் வேங்கடநாயக பிரணீதம் விஷமேபி மனோரத பிரதாவன் நவிகன்யேத ரதாங்க துர்யகுப்தா த்விசதுஷ்கமிதம் பிரபூதசாரம் பட்டதாம் வேங்கடநாயக பிரணீதம் விஷமேபி மனோரதः பிரதாவன் நவிகன்யேத ரதாங்க துர்யகுப்தா. சுதர்சனாஷ்டகம் என்று சொல்லக்கூடியதான ஸ்தோத்திரத்தை அருளி செய்து சுவாமி தேசிகன் அந்த ஸ்தோத்திரத்தினுடைய பலத்தை அருளி செய்கிறார். த்விசதுஷ்கமிதம் என்று வேங்கடநாயக பிரணீதம், வேங்கடநாயகன் என்ற திருநாமத்தை உடைய தேசிகனால் அருளி செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய பிரபூத சாரமிதம் த்விசதுஷ்கம் 2 நாள் 8 என்ற த்விசதுஷ்கம்னா 8 ஸ்லோகம்னு அர்த்தம். மிகுந்த சாரத்தை உடையதான மிகுந்த ரசமுடையதான இந்த 2-4 பிரிக்கப்பட்டு இருக்கக்கூடியதான இந்த 8 ஸ்தோத்திரத்தையும் பட்டதாம் மனோரதா படிப்பவர்களுடைய மனோரதம், அதாவது அவர்களுடைய மனமானது சங்கல்பமானது விஷமே பிரதாவன்னபி, வேற ஏதோ ஒரு விஷயத்தில் தவறான விஷயங்களில் ஓடினாலும் கூட அவர்களுடைய மனமானது ரதாங்க துர்யகுப்தா, திருவாழி இறைவனாக இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வான் சக்கரத்தினால காக்கப்பட்டதாக இருக்கும். மனசு எங்கே வேணால் அலைப்பாயலாம். யார் ஒருவர் சுதர்சனாஷ்டகத்தை பிரதிதினம் பாராயணம் செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களுடைய மனதானது ஒருநிலைப்பட்டதாக இருக்கும். நவிகன்யத்தே, எந்த விதமான பங்கமும் அதில் ஏற்படாது அப்படின்னு இந்த த்விசதுஷ்கமிதம் அப்படின்ற ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த இடத்துல அதுவும் இப்படிப்பட்டதான சுதர்சனாஷ்டகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை நாம் அடிக்கடி அனுசந்திக்க வேண்டும் அப்படின்னு தெரிகிறது. பெருமாள் பிராட்டிகள் இப்போ திரு ஆயுதங்கள் அப்படின்னு கிரமமாக வரக்கூடியதான ஸ்தோத்திரம். எம்பெருமான் அங்கியாக இருக்கக்கூடியவன், ஆயுதங்கள்லாம் அங்கங்களாக இருக்கக்கூடியவைகள். அங்கங்களாக இருக்கக்கூடிய ஆயுதங்களினுடைய பெருமைகளை தெரிந்து கொண்ட பிறகு அங்கியான பகவானின் பெருமையை தெரிந்து கொள்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரத்தை சுவாமி தேசிகன் இயற்றியிருக்கிறார். அப்படிப்பட்டதான சக்கரத்தாழ்வான் இரத்த அங்கம், தேரானது ஓடுவதற்கு சக்கரங்கள் தானே, அதனால தான் ரதாங்கன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய மனோரதத்திற்கு ரட்சையாக இருக்கக்கூடியவன். ஆகையினால இந்த சுதர்சனாஷ்டக ஸ்தோத்திரத்தை பிரதிதினம் அனுசந்திக்க வேண்டும் என்று பெரியவர்கள் தெரிவிக்கிறார்கள். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.